ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என் வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஏன்னா கொஞ்சம் த்ராட் போயிட்டுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் வாய்ஸ் வந்து வித்தியாசமாக தான் இருக்கும். பட் ஆனால் ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ கொஞ்ச நாளில் சரியாயிடும். வாய்ஸ் மறுபடியும் பழையபடி. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தெளிவுகள் கிடைக்குங்க. அதாவது பயங்கர குழப்பங்கள். என்ன நடக்குதுன்னு புரியல. உங்கள் பர்சனை சுற்றியும் சரி, உங்களை சுற்றியும் சரி, ஒரு 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 உண்மை கிடைக்க மாட்டேங்குதே. ஒரு ஒரு இதுதான் விஷயங்கிற ஒரு தெளிவு இருந்துச்சுன்னா, அடுத்த கட்டத்துக்கு நான் ஏதாவது பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த டைம் ஒரு தெளிவு கிடைக்கும். ஏன்னா ஒரு சில உண்மைகள், ஒரு சில விஷயங்கள் வெளியே வருது. ஸோ அது அந்த பர்சன் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். அவங்க என்னென்ன விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சிருக்க வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிக்கப் ஃபைல் பார்ப்போம். இடையில ஏஞ்சல் மெசேஜஸ், யூனிவர்ஸ் கால் வந்தாலும் நம்ம வந்து பிக் பண்ணலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் டிஃப்ரெண்ட் டாபிக், டிஃப்ரெண்ட் ரீடிங்கிறது கிடைக்கும் டெய்லியும். ஓகே, ஸோ பார்ப்போம் என்ன ஒரு மெசேஜஸ், என்ன ஒரு விஷயம் வந்து இந்த டைம் ரொம்ப தெளிவு கொடுக்குது அப்படின்னு. சரி, ஒரு விஷயம் என்ன தெரியுமா, உங்கள் பர்சன் வந்து அவங்களுடைய இந்த சைலன்ஸ்க்கு ரீசன் வந்து ரொம்ப இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பேசிகிட்டு ஆஃப் ஆகிருப்பாங்க, சைலண்ட் ஆகிருப்பாங்க. இது பிகாஸ் நிறைய ரகசியங்கள் வந்து பேசுனா வந்து தெரிஞ்சிடும். அண்ட் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, சரி உங்களுக்குள்ளே ஆக்சுவலி ஒரு டேலண்ட் இருக்கும் இல்லையா. எதாவது பேசுனா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது நீங்கள் கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அவங்களோட மனசில் இருக்கிறத விஷயத்த வாங்கிடுவீங்க. அது எப்படியாவது பேச வச்சுருவீங்க. அது இந்த பர்சனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ உங்களோட இந்த கான்வர்சேஷனோ இல்லை மீட் பண்ணலான்னு சொன்னாலும் சரி, சரி ஃபோனில் பேசலான்னு சொன்னாலும் சரி, அவங்க அவாய்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்துட்டு பிடிக்கல, வெறுப்பு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அவங்க மறைச்சி வச்ச நிறைய விஷயங்கள் வெளியே வந்துருமோ அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. ஏன்னா வந்து நீங்கள் கொஞ்சம் அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வீக்கான பர்சனாக, ரொம்ப சென்சிட்டிவாக, எதையுமே கொஷின் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தாங்க. ஆனால் எந்தெந்த ஒரு ஒரு கட்டத்தில் உங்களுக்கு நீங்கள் கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிங்க இந்த நபரை சார்ந்து. ஸோ நீ ஏன் இப்படி பண்ணுற, ஏன் இப்படி இருக்கன்ற கொஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு வர ஆரம்பிச்சது உங்ககிட்ட இருந்து. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அந்த பர்சனுடைய பிஹேவியர்ஸ்லேயே மோஸ்ட்லி மாற்றங்களை பார்த்துருக்க முடியும். ஸோ இவங்களுக்கு, உங்களுடைய பர்சனுக்கு நீங்கள் போல்டான பர்சனாக எதிர்த்து கேள்வி கேட்கறது ஜென்ரலி பிடிக்கல. ஓகேவா, அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவங்களுக்கு அடிமையாக இருக்கணும். தட்ஸ் இட். நான் சொல்கிறேன், நீ செய்கிற, அவ்வளோதான். அது வந்து ஒரு டாமினேஷன், ஒரு அதிகாரங்கிற ஒரு தோரணையில் ஒரு சில பேர் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் அதுக்கு ஒரு லவ், ஒரு பொசசிவ்னஸ்ங்கிற ஒரு டேக் மாதிரி கொடுத்துக்குவாங்க. ஓகேவா. பட் ஆனால் வந்து உங்களுக்குள்ளே இருந்த அந்த பாண்டிங்கில், உங்களோட உறவுகளில் வந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்துலேயுமே டக்குன்னு, அதாவது உங்ககிட்ட ஃபேஸில் வந்து வேண்டாம் அப்படின்னு டக்குன்னு ஏதாவது ஒன்று செஞ்சுருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. ஆனால் தனியாக போயிட்டு உங்களுக்குள்ள அந்த பிரிவுகள் வந்த உடனே இந்த பாண்டு நீங்கள் பிரேக்கப்னு நினச்சிருக்கலாம், இல்லை இது முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிருக்கலாம். பட் ஆனால் அவங்க சைலண்ட்டாக போயிட்டு நிறையா டைம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்க மாதிரி தான் வந்து காமிக்குது. ஏன்னா வந்து அவங்க ரொம்ப, அதாவது உங்கள் பர்சன் ரொம்ப அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். ஒரு சாதாரணமாக லவ் பண்ணுவாங்களா, ஒரு சாதாரணமான ஒரு அன்பு, கேரிங், இந்த லவ்வுக்காக நான் எதையுமே செய்வேனா அப்படின்ற இன்டென்ஷன் அவங்களுக்கு கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த லவ் நான் பண்ணுறேன், இது எனக்கு ஃப்யூச்சர் வரைக்கும் நல்லா இருக்குமா, பிரச்சனைகள் வராதா, சொசைட்டியில் பேர் கெட்டு போவாதா, இதனால என் ஸ்டேட்டஸ் நல்லா இருக்குமா, சேஃப்டியாக இருப்போமா, சப்போர்ட் இதுதான் வந்து மோஸ்ட்லி வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது வந்து நிறைய பேர்த்துக்கு இந்த உண்மை வந்து அவங்களுடைய இந்த ட்ரூ ஃபேஸ் வந்துட்டு தெரியாமே இருந்திருக்கும். ஈவன் இன்ன வரைக்கும் தெரியாமல் வந்து நீங்கள் நம்பிட்டு உட்காந்துருக்கலாம். பட் ஒரு சில பேருக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சதுனால தான் நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்களே டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு உட்காந்துருப்பீங்க. சரி, இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவான ஆளுங்க. உங்கள் பர்சன் வந்து ரொம்ப தெளிவான ஆள். இது வந்து நீங்கள் இந்த லாஸ்ட் மினிட்ல தான் உங்களை ஏமாத்துனாங்க அப்படிலாம் கிடையாது. ஒரு கட்டத்தில் இருந்தே இது வந்து ஆரம்பிச்சிருக்குது. உங்ககிட்ட மறைச்ச உண்மைகள், நிறைய விஷயங்கள் தெரியாமல் தான் வந்து இருந்திருக்கு. அதே மாதிரி நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து
நேரடியாக சம்டைம்ஸ் உங்ககிட்ட மோத மாட்டாங்க. பட் ஆனால் உங்களை ஆஃப் பண்ணணும் அப்படின்னா, அந்த தேர்ட் பார்ட்டி யாராவது ஒரு பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, அவங்களோட கை கோர்த்துக்குவாங்க. ஸோ அவங்களோட வந்துட்டு சேர்ந்து இவங்களும் 4 பாயிண்ட்ஸ் தான், இதை பேசு, இதுதான் வீக்னஸ். சம்டைம்ஸ் வந்து ஒரு சில பேருக்கு ஒரு ஐடியாவே இருக்காது. எப்படி இந்த விஷயம்லாம் அந்த தேர்ட் பார்ட்டிக்கு தெரியும்? யார் சொல்லியிருப்பா? அப்படின்னு. பிகாஸ் ஒரு பிளைண்டான ஒரு கான்ஃபிடென்ட் இந்த நபர் மேலே நீங்கள் வச்சுருந்தீங்க. ஆனால் இப்போ வர உண்மைகள் என்னவாக இருக்குன்னா, அவங்களும் 4 பாயிண்ட்ஸை எடுத்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அகென்ஸ்டா. நீ பேசுகிற மாதிரி பேசு, நான் அப்படியே வந்து எதுவும் தெரியாதபடி நான் இருந்துக்கிறேன் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு பின்னாடி ஒரு சில விஷயங்கள், அனாவசியமான பிரச்சனைகள், ஒரு சில வார்த்தைகள் எல்லாத்துக்கும் இவங்களும் மறைமுக ஒரு ரீசனாக வந்து இருந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஒரு டைரெக்டாக உங்களை டீல் பண்ணுறது வந்து முடியாது. அப்போ இன்டைரக்டாக தான் நான் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கே ஒரு டவுட் வந்திருக்கும். ஓகே, இவங்க வந்து தேர்ட் பார்ட்டியோட சேர்ந்துக்கிட்டு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா? அப்போ ஆனால் ஒரு ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாமல், ஒரு ப்ரூஃப் எதுவும் இல்லாமல் நம்ம வந்து பேசக்கூடாது, நம்ம சைடில் பாயிண்ட் இருக்காதுன்னு நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா, இட் இஸ் 100% எஸ், இவங்களோட ஒரு ரோலும் இருந்துச்சு. சாதாரண பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக்கி வெளியில் 3வது நபரை உள்ளர விட்டு அது இன்னும் கொஞ்சம் பெருசாக்கினது ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களுக்கும் ஒரு வகையில் பொறுப்புகள் இருக்குது. ஆனால் எல்லாமே பண்ணிவிட்டு அப்படியே கையை கட்டிட்டு முன்னாடி எதுவுமே தெரியாதுங்கிறபடி இருப்பாங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வெளியில் போகிறதுக்கு ரீசனும் இவங்களும் ஒரு காரணம் தான். உங்களுக்கே தோணும், இதெல்லாம் எப்படி வெளியே போகுது, நான் தான் யார்ட்டையும் ஷேர் பண்ணுறதில்ல, பேசுறது இல்லையே. ஸோ உங்களுடைய பர்சன், திஸ் இஸ் மை பர்சன்னு சொன்ன அவங்களுக்கு வந்து இந்த லவ் இருக்கா, பிடிக்குமானா அதெல்லாம் இருந்திருக்குங்க. அதெல்லாம் தட் வாஸ் தேர், லவ் இருந்துச்சு. ஆனால் அது அவங்களுடைய அந்த லவ்ங்கிறது டிஃப்ரெண்ட். ஏன் சொல் பேச்சை கேளு, எனக்கு எதிராக நிற்காத, அப்படி அந்த டாமினன்ஸும் சேர்ந்து இருந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனை. வெறும் லவ்வை மட்டும் யோசிச்சுருந்தா இவ்வளோ வந்திருக்காது. ஓகே, ஆனால் ஒரு சில பேருக்கு உங்களுக்கு ஆல்ரெடி டவுட் வந்திருக்க வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சைலண்ட் ட்ராமா ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆனால் வந்து இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் சரி நிறைய, அதாவது இப்போவுமே வந்து ஒரு சம்வேர் அவங்க லைஃப்பில் ஒரு சூப்பராக இருக்காங்களா, நல்லா இருக்காங்களா அப்படின்னா இருக்காங்க. பார்க்குறப்ப நல்லா இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. ஒன்றும் வந்து குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லாதபடி தான் வெளியில் தெரியுது. பட் ஆனாலும் வந்து முன்னே இருந்த ஃப்ரீடம் இல்லை, ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, சரின்னு சகிச்சுக்கிறதுன்ற மாதிரி தான் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்களுக்கு உண்மையிலே வந்துட்டு இவங்க சொன்ன அந்த வீக்னஸ் வந்து இப்போ இவங்களுக்கு எதிராக நிற்கிது. ஸோ இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நீ போ, உன்னோட பழைய பார்ட்னர்கிட்டே நீ போ அப்படின்னு ஏதாவது ஒரு கான்வர்சேஷன், ஏதாவது இவங்களை துரத்தி விட்ட மாதிரியான ஒரு விஷயமும் இருக்கும். ஸோ இந்த பர்சன் வந்துட்டு இன்னுமே உங்களை ஏதோ ஒரு மூலையில் மனசுக்குள்ளார வச்சுருக்காங்க. ஒரேடியாக குட் பை, இதுக்கு மேலே நான் அப்படின்றதெல்லாம் கிடையாது. பிளாக்ல இருந்திருந்தாலும் அதை அன்பிளாக் பண்ணுறது, அதை பண்ணலாமான்னு பார்க்கறது, இல்லை வேறு வழியில் போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு தேடுறது. ஸோ இது எல்லா விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சன் வந்து வெரி சைலண்ட்டாக பண்ணக்கூடிய விஷயம். ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, உங்கள் பர்சன் வந்து வெளியில் போய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இவங்கள பார்த்து சொல்கிறீங்க, ரொம்ப சைலண்ட்டான ஒரு டைப்புன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அவங்க ஒரு வெரி குட் இமேஜ் சொசைட்டிலையும் சரி, ஒரு சில பீப்புளுக்கு மத்தியிலையும் வந்து நல்ல ஒரு இமேஜ் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் உங்களை வேணால் குறை சொல்லுவாங்களே தவிர அவங்கள சொல்லவே மாட்டாங்க. பட் ஆனால் இந்த ஒரு பாண்டிங், இந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது மறைச்ச உண்மைகள் வந்துட்டு எய்தர் உங்களுக்கே ஒரு சில டவுட் வந்துடும், அவங்களுடைய பிஹேவியர்ஸ் அது மூலிமா வெளியே வர ஆரம்பிக்கும். இல்லை ஏதோ ஒரு விஷயம் அவங்களோட மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸு இல்லை அவங்க சைடில் இருக்க பீப்புள் மூலியமாக, இல்லை ஏதோ ஒரு பேச்சுவாக்கில் இந்த உண்மைகள் ஒரு சில பேருக்கு நேரடியாகவே வந்து சேரும். ஈவன் இல்லைங்க எனக்கு ஆல்ரெடி நீங்கள் சொல்கிறதெல்லாம் இருக்குது, நான் டவுட் பட்டுட்டு இருந்தேன்னு சொல்கிறவங்களுக்கு திஸ் இஸ் த கன்ஃபர்மேஷன். இது ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க, அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் பெரிய பொய்கள் அப்படிங்கிறத தாண்டி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க. அதனால தான் உங்களுக்கு டவுட்டே வரலை மோஸ்ட் ஆஃப் த டைம். இப்போ பெருசாக ஏதாவது ஒரு உண்மையை மறைச்சிருக்காங்க, ஏதோ ஒரு பெரிய பொய் சொன்னாங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ சின்ன 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 விஷயங்கள் தான் வந்து அவங்க பண்ணது. ஓகேவா? பட் இது என்ன அப்படின்னா, டு பி ஃப்ராங்க்,
ஆரம்பத்தில் உங்கள் விஷயத்தில் ட்ரூவாக தான் இருந்தாங்க. பட் ஆனால் அந்த புது நபர்கள் வர்றது, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், இந்த சொசைட்டி அப்படின்ற ஒரு பார்வைகள், ஸ்டேட்டஸுங்கிற ஒரு பார்வைகள் இந்த பர்சனோட ஒரிஜினல் கேரக்டரவே மாற்றிருச்சு. ஆனால் இப்போ இவங்க எந்த தேர்ட் பர்சன் யாரை நம்பி போனாலும் டெஃபினெட்லி அந்த பாண்டிங்கும் நிலச்சி நிற்காது. ஓகேங்களா? ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த பாண்டிங் கூட சண்டை போட்டு தனியாக கூட இருப்பாங்க. இல்லைனா வேறு பர்சன் கிட்ட பேசுறது, இல்லைனா சும்மா லைக் ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது, அப்படின்னே அவங்க லைஃப் இருக்கும். ஓகேவா? ஒரு சில பேர் நீங்கள் 2 பேரும் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு யாராவது சொன்னாதான், இல்லை ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாதான் தெரியுங்கிறபடி இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப லேட்டாக கிடைக்குது, அப்போவே கிடைக்கல. ஸோ ஏஞ்சல்ஸுடைய மெசேஜஸ் என்னவாக இருக்கும்? Take one more. ஓகே. ஸோ ஏஞ்சல்ஸுடைய மெசேஜ் வெரி கிளியராக இருக்குது உங்களுக்கு. இந்த பர்சனுக்காக நீங்கள் ஒரு சில பேர் இப்போ மாறவும் யோசிக்கிறீங்க. சரி, ஓகே, இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறினாவது இவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா, ஏற்றுக்குவாங்களா, அந்த அந்த ஒரு லெவல் வரைக்குமே ஒரு சில பேர் போயிட்டு தான் இருக்கீங்க. இன்னும் ஒர்த் இல்லை. டெஃபினெட்லி நீங்கள் மாறது ஒர்த்தே கிடையாது. ஓகேவா? அண்ட் ஒரு சில பேருக்கு இந்த பாண்டிங் வந்து ஒரு கார்மிக் கனெக்ஷனாக இருக்க வாய்ப்புகள் இருக்கும். அதுவும் இல்லாமல் இவங்க உங்களோட வளர்ச்சிக்கு ஒரு தடை தான். ஓகே, நீங்கள் அந்த லவ்ங்கிற ஒரு பாயிண்ட்டை மட்டும் வச்சுட்டு இருக்காம எனதர் திங்ஸ் சைடு பாருங்களேன். அவங்க உங்களை யூஸ் பண்ணி உங்களோட பணம் உங்களை ஏமாற்றி, ஒரு சில பேருக்கு உங்களுடைய ஜுவல்ஸ் மேற்கொண்டு எடுத்திருப்பாங்க. ஸோ ஏமாற்றி வேறு பர்சனோடு போயிருப்பாங்க. ஸோ இல்லைனா அது உங்களுக்கு லாஸஸ், அவங்க பிஸ்னஸோ ஏதோ ஓப்பன் பண்ணி நல்லா வந்திருப்பாங்க, உங்களுக்கு அந்த லாஸஸை கொடுத்துருப்பாங்க. பட் ஸ்டில் யூ வெயிட் ஃபார் தட். இன்னுமே அவங்களுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா நோ யூஸ்ங்க. அவங்க தான் உங்களுக்கு ஒரு பிக்கெஸ்ட் பிளாக்கேஜ். அவங்களாவே வருவாங்களான்னா எஸ், வரத்துக்கு சான்சஸ் வந்து இருக்கும். ஆனால் அது எப்போ அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே அவங்களுக்காக உட்கார்ற டைம் இருக்காது. நீங்கள் எனக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு நீங்கள் மூவ் ஆன் ஆகிறப்ப தான் வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் வந்து வரும். ஏன்னா அந்த பர்சனோட அந்த கார்மிக் திங்ஸாக இருக்கட்டும், ஒரு சில விஷயங்கள் அவங்க தண்டனை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு சம்வேர் நீங்கள் அவங்களோட அட்டாச்மெண்ட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு ப்ரொடெக்ஷன் அவங்களுக்கு கிடைக்கிது. ஸோ நீங்கள் இங்கே அவங்களுக்காக இங்கே ஒரு ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்க அவங்க பண்ண தப்புக்கான தண்டனைகள்ங்கிறது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகேவா? ஸோ உங்களுக்காக ப்ரே பண்ணுங்கள், உங்களுக்கான லைஃப்பை லீடு பண்ணுங்கள். உங்களுக்கு ஏஞ்சல்ஸுடைய கிளியர் மெசேஜ் என்ன அப்படின்னா, யூ டிசர்வ் பெஸ்ட். ஒரு பெஸ்ட்டான பர்சனாக நீங்கள் இவங்களுக்கு டிசர்விங் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து அந்த சரி இவ்வளோ உண்மைகள் வந்து மறைச்சாச்சு, அதே மாதிரி எத்தனையோ போய் சொல்லியாச்சு, இன்னுமே சரி இப்போ திரும்ப போனால் கேள்விகளுக்கான பதில் என்னவாக இருக்கும்? சம்டைம்ஸ் ஒரு சில பேர் யோசிப்பாங்க என்ன சொல்லி சமாளிக்கலாம், கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுருவாங்களே. ஒரு சில பேருக்கு அது சமாளிப்போம், நமக்கா தெரியாது. ஓகே, ஸோ பட் ஆனால் நிறைய பேர் வந்து ஐ மீன் ஒரு சில பேர் சீரியஸாக இருக்கீங்க இந்த இந்த கனெக்ஷனில். ஒரு சில பேர் சும்மா விளையாட்டுக்கு பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்க மாதிரியும் இருக்குது. ஓகே, பார்ப்போம் வராங்களா இல்லையா, என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். தட் க்யூரியாசிட்டி அது ரொம்ப அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? பட் அட் த எண்ட் ஆஃப் த டே உங்கள் லைஃப்பில் வந்து சம்வேர் மிஸ் பண்ணுறீங்க. இது வந்து ஒரு ஹிடன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு ஒரு மறைமுக வாய்ப்பு அப்படிங்கிறதுமே வந்து ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்க்குறது, கனெக்டிவான விஷயங்கள் பார்க்குறது, அவங்க மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ் மாறுறது, இது எல்லாமே அதுக்கான ஒரு சைன். ஓகே, பார்ப்போம். உங்களுக்கு தேவை, உங்களுக்கு சொல்கிறது ஃபஸ்ட்டு ஏஞ்சல்ஸுடைய பிளஸ்ஸிங்ஸுங்கிறது இருக்குது.
அண்ட் சி பீஸ்ஃபுல்னஸ் எல்லாமே வந்துட்டு தேவைங்க. உங்களுக்கு தேவை த ரியல் ஹீலிங், த ரியல் பீஸ்ஃபுல்னஸ். ஓகேவா? ஆனால் இந்த பர்சனோட அட்டாச்மெண்ட்டில் இருக்க நீங்கள் வந்து நல்லா தான் லைஃப் போகும், திடீர்னு பிளாக்கேஜ் அப்படின்னு வர்றது. சடன் பிளாக்கேஜஸ்க்கு ரீசன் அதுதான். இவங்க உங்கள் க்ரோத்துக்கு வந்து செட் ஆக மாட்டாங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு தேவை பீஸ்ஃபுல்னஸ் மட்டுமே. ஆனால் அவங்க சொன்ன அந்த பொய்கள் திரும்ப அவங்களுக்கு அதே வழியிலே மாட்டுவாங்க. இப்போ உங்ககிட்ட என்னென்ன பொய்களை சொன்னாங்களோ, எத்தனை உண்மைகளை மறைச்சாங்களோ, அதே மாதிரி விஷயங்களுக்கு வேறு பர்சன் மூலியமாக சஃபர் ஆவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, உங்களுக்கான அந்த ரியல் பீஸ் அப்படின்றது கிடைக்கும். ஏன்னா ஏஞ்சல்ஸோடைய கன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய டைம் வருதே உங்களுக்கு. ஆனால் கொஞ்சம் ஒரு சில பேர் அதை ரொம்ப அசால்ட்டாக எடுத்துக்கிறீங்களோ. ஏஞ்சல் மெசேஜஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்குது ஆல்ரெடி ஒரு சில பேருக்கு. ஓகே, ஸோ நம்ம பார்ப்போம், பிக்கப் ஃபைலில் போயிட்டு பார்ப்போம் வேறு என்னென்ன மெசேஜஸ்லாம் வருதுன்னு. ஓகே, ஸோ நான் வந்து 3 பைல் கொடுக்குறேன். நான் இதில் இருந்து எடுக்கிறேன். இதான் வித்தியாசமாக இருக்கும். ஓகே, I'll give this யூனிகார்ன். இந்த யூனிகார்ன் நான் கொடுக்குறேன். பெரிய பட்டர்ஃப்ளை ஒன்று எடுத்துக்குவோம். இதோ இந்த டான்ஸிங் இது மாதிரி இருக்குது. இந்த டான்ஸிங் கேர்ள் மாதிரி ஒரு இது இருக்குது, தெரியுதா? ஸோ யூனிகார்ன் பைல் நம்பர் 1, பட்டர்ஃப்ளை பைல் நம்பர் 2, இந்த டான்ஸிங் கேர்ள் வந்து பைல் நம்பர் 3. ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கு மேலே தாராளமாக பார்க்கலாம். 3 பைலும் பார்க்குறனாலும் எஸ். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். லேட் ஆகும்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த யூனிகார்ன் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். ஸோ பைல் நம்பர் 1 நீங்கள் ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் புரியும். ஓகே, பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும், ஆனால் இந்த இடத்துல ஒரு அந்த பர்சனுடைய ஒரு ஃபேமிலி அப்படின்றது வந்து உள்ளே வந்திருக்கும். சரி, உங்ககிட்ட இருந்து அவங்க நிறைய ஒரு பொருட்கள் எடுத்திருப்பாங்க, லைக் மணி, ஜுவல், இல்லை ஏதோ ஒரு சில விஷயங்கள், உங்களுக்கு வர வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், சம்திங் ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து எடுத்திருக்க வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அது அவங்களுக்காக அந்த மாதிரி ஒரு சிம்பத்தியெல்லாம் சொல்லி எடுத்திருப்பாங்க. பட் ஆனால் சம்வேர் ஒரு சில பேர் விஷயத்தில் அவங்க ஃபேமிலிக்காக இல்லை அவங்க ஃபேமிலியோட இன்வால்மெண்ட் இருக்க வாய்ப்புகள் இருக்கும். இந்த ஐடியா வந்துட்டு இது இவங்களுக்காக வந்தபடி தெரியல. இந்த ஐடியா நிறைய இடங்களில் யோசித்து நிறைய வந்து திங்க் பண்ணி நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு தான் வந்து இந்த ஐடியா அவங்களுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அந்த பர்சன் திரும்ப வருவாங்களா? எஸ், வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த கான்ஃபிடென்ட், அந்த எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகங்க. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் ஏன்னா இப்போ வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது, ரொம்ப பெரிய தேவை இருக்குது. அந்த தேவையை அவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். ஒரு சப்போர்ட், அதாவது நீங்கள் முழுமையாக சப்போர்ட் பண்ணுறீங்க பண்ணலங்கிறத தாண்டி ஒரு பர்சன் தேவை அப்படின்றபடி டெஃபினட்டாக சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க இப்போ ஒரு விஷயம் நம்பிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் கேப் வந்ததுனால ஸோ நீங்கள் கொஞ்சம் மாறியிருப்பீங்க, கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும், கொஞ்சம் கோவங்கள் குறையும். ஏன்னா அதான் இவ்வளோ வருஷமாக, ஒரு சில பேருக்கு ஃபியூ இயர்ஸே ஆகிருக்கும், ஒரு சில பேருக்கு ஃபியூ மந்த்ஸ் இல்லைனா ஃபியூ டேஸே கூட வச்சுக்கலாமே. அதனால் அந்த நாட்கள் சரி பண்ணுன்ற கான்ஃபிடென்ட் பயங்கரமாக இருக்குது. ஆனால் அதே மாதிரி வந்துட்டு இந்த பர்சன் உங்ககிட்ட இருந்து எடுத்த விஷயங்களுமே அவங்கக்கிட்ட இல்லைங்க. இப்போது உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் வந்து பொய் சொல்லி எடுத்திருக்கலாம். அது எதுவுமே கூட அவங்க வச்சுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி.
அதுவுமே வெளியே போயிருக்கிறதுக்கு தான் சான்சஸ். ஸோ உங்களுக்கே நீ என்கிட்ட இருந்து எடுத்த அட்லீஸ்ட் நீயாவது அதை வச்சு வாழ்ந்துருக்கலாம்ல. அதையும் விட்டுப்புட்டு அதே இழந்துட்டு உட்காந்துருக்க அப்படின்றபடி வந்துட்டு இருக்கும். இவங்க சொன்ன வந்து ஒரு பொய்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைல் நம்பர் 1க்கு அதிகம் ரொம்ப நிறைய பொய் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பொய்யை சொல்லி அதை சமாளிக்க வேற வேற சொல்லியிருக்காங்க. ஆனால் இது சம்மந்தமாக யாருக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சைடோ இல்லை யாருக்கோ தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குங்க. இது வந்து யாரோ அட்லீஸ்ட் ஒரு பர்சனுக்காவது இது இது ஃபுல்லாமே இவங்க பண்ண எல்லா உண்மைகளும் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்கும். டாக்ஸிக் சர்க்கிள் இருக்குது அவங்கள சுற்றி. அந்த டாக்ஸிக் சர்க்கிள்னால தான் இவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது, இவ்வளோ மாறினது. ஆனால் அது உங்களுக்கும் தெரியும், வெளியில் கொண்டு வர பல போராட்டங்கள் பண்ணி முடியல. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அவங்களுக்கு எப்போ அந்த உங்கள் மேலே அந்த திருப்பி இன்ட்ரெஸ்ட், அந்த திருப்பி அந்த ஒரு சில விஷயங்கள் வரும் அப்படின்னா உங்களுடைய மாற்றத்துக்கு அப்புறம் தான். சரி, உங்களுடைய அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு சில பேர் இப்போ நீங்கள் வந்து ரொம்ப டல்லாக இருக்கீங்க, ரொம்ப கிவ் அப் பண்ணுற மாதிரி உட்காந்துருக்கீங்க. பட் ரொம்ப நிறைய விஷயங்களை ஏமாந்துட்டோங்கிற குற்ற உணர்வு இருக்குது. ஆனால் நீங்கள் உங்களவே திட்டிக்கிறீங்களும் கூட. பட் ஆனால் இந்த நியர் ஃப்யூச்சராக இருக்கட்டும், ஃப்யூச்சர்லையுமே உங்கள் லைஃப் இப்படியே இருக்காது. நீங்கள் இப்படியே உட்கார மாட்டீங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் இறங்கி செய்வீங்க. ஒரு சில பேர் ஒரு புது ஜாப் இல்லை ஒரு புது பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ரேண்டம் சப்போர்ட் வெளியிலேருந்து வரும். அப்படி இல்லைன்னா ரொம்ப லாங் டேர்ம் ஃப்ரெண்டு, லாங் டேர்ம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பழகினவங்க, தெரிஞ்சவங்க, பார்த்தவங்க, அவங்கள பற்றி பேசலைனாலும் இவங்க தான் அவங்க தானே தெரியும் அப்படின்னு இருக்கிற நபர் மூலியமாக கூட ஏதாவது டக்குன்னு உதவிகள் வரும். ஸோ இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்க ஒரு பர்சன்ஸ் மூலியமாக உதவிகள் வந்து ஒரு ஆன் அண்ட் ஆஃப் அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த ஃப்யூச்சரில் நீங்கள் கேட்காம உங்கள் லிஸ்ட்டில் இல்லாத பர்சன் மூலியமாக அந்த வளர்ச்சிகள்ங்கிறது வரும். ஸோ அப்போது இந்த பர்சனுடைய ஒரு கம்பேக் டெஃபினட்டாக எதிர்பார்க்கலாம். ஆனால் உங்கள் கிட்ட ரீச் ஆகிறதுக்கு, உங்கள் கிட்ட வந்து வர்றதுக்கு, நெருங்கிறதுக்கு நிறைய எஃபோர்ட்ஸ் போடுவாங்க. ஸோ பல வழிகளில் ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த புது பர்சன் சப்போர்ட் பண்ணுறாங்க, அதுவுமே ஜெல்லஸ் ஆவாங்க. ஸோ ஜெல்லசி, பொசசிவ்னஸ் ஆகிறது, அது எல்லாமே வந்து அப்போ இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து நல்லா இருக்குது. லைக் இன்னும் உங்களோட அந்த கெரியர் ஃபேஸ் ப்ரொஃபஷ்னலி எதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் இதை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த பர்சன் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்கங்கிறது கிடையாது. எதிர்பார்க்காத பர்சன். ஸோ ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க? அதாவது உங்கள் லைஃபே வந்து லைஃப் அண்ட் உங்கள் ஃபேமிலியுமே ஒரு பெரிய புயல் அடித்த மாதிரி உட்காந்துருக்கு. எல்லாமே வந்துட்டு ஒன்று குழப்பங்களோடே இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு சரியாக ஆரம்பிக்கும். So let spirit be your guide. அப்சல்யூட்லி. சரி, உங்களுக்கு வந்திருக்கிற மெசேஜஸே பாருங்களேன், ரொம்ப போல்டாக இருக்குது. சரி, ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சொல்கிற விஷயங்கள்னால், நான் முன்னாடி இதில் சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் ஃப்யூச்சரில் இப்போ இருக்கிற வீக் பர்சனாக இருக்க மாட்டீங்க, போல்டாக நிற்பீங்க. அண்ட் ஏதோ ஒரு ப்ரொஃபஷ்னலி மோஸ்ட்லி உயரத்துக்கு வர வாய்ப்பு இருக்கும். பர்சனலி நீங்கள் எஃபோர்ட்ஸ் போடுறது கம்மியாகும், பட் ப்ரொஃபஷ்னலி வந்து கண்டிப்பாக நீங்கள் போடுவீங்க. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், தனியாக நின்று நான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஒரு வழிகள் இருக்கும். பட் என்னென்னா ஸ்டெப் எடுக்கிறது நீங்கள் தான். இப்போயிலேருந்து அதுக்கான பிளானிங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஸ்டாப் பண்ணாதீங்க. ஏன்னா ப்ரொஃபஷனல் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் ஒரு கட்டம் நல்லா வளர்ந்து வர்றப்போ அந்த பர்சனோட ரிக்ரெட் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அதை நீங்கள் அவங்கள மறுபடியும் ஏற்றுக்கலாம், அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். பட் ஆனால் இந்த க்ரோத் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஒரு விஷயம் ஏஞ்சல் சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு தொடர்ந்து ஒரு சில சிக்னல்ஸ் மூலியமாகவே உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் அப்படின்னு. இப்போது சம்டைம்ஸ் நீங்கள் அழுதுட்ருக்கீங்க, ஒரு மாதிரி கஷ்டம் சோகமாக இருக்கீங்க அப்படிங்கிறப்போ ஒரு டிவிலேயோ, ஃபோன்லேயோ, ரீல்ஸ்லேயோ, இல்லைனா வந்து வெளியே போனால் ஏதாவது ஒரு மெசேஜ் போர்ட்லேயோ, இல்லை ஒரு ஃப்ரெண்ட் ஏதோ ஒரு விஷயம் மூலயமா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு ஆன்சர், ஒரு கொட்டேஷன், ஒரு வேர்டிங்கை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நீ அழுகாத, தைரியமாக இரு, உன் லைஃப் பெட்டர்னு அது ஏதோ அந்த மெசேஜை குறிக்கிற மாதிரி ஒரு சில மெசேஜஸ் உங்களை நோக்கி வருதா, பார்த்துட்ருக்கீங்களா? இல்லை அந்த டக்குன்னு ஒரு மியூசிக் வந்து மோட்டிவேஷன் கொடுக்குதா? இது எல்லாமே ஸ்பிரிட் கைட்ஸ் உங்களுடைய வந்துட்டு
இது இந்த இந்த கோயின்சிடென்சஸ் மூலியமா எதிர்பார்க்காத விஷயங்கள் மூலியமாக கனெக்ட் பண்ணுது. ஓகே. ஸோ எதுவுமே வந்து கொஞ்சம் கிராண்டடாக அசால்ட்டாக எடுத்துக்க வேண்டாம். ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். ஆனால் இந்த பர்சன் ஏதோ ஒரு சைலண்ட் பிளாக்மெயில்குள்ளார மாட்டியிருக்க வாய்ப்புகள் இருக்கும். ஏன் இப்போ வரைக்குமே பைல் நம்பர் 2 நீங்கள் ஏன் இவ்வளவு குழப்பம் உங்களுக்கு அப்படின்னா நல்லா தாங்க இருந்துச்சு ரிலேஷன்ஷிப். இவங்க என்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. திடீர்னு ஏன் மாறினாங்கன்னு தெரியல. தேவையில்லாத 3வது நபருக்காக இல்லை மற்றவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க சப்போர்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை, பட் ஸ்டில் பண்ணுறாங்க. ஸோ இவங்க லைஃப் ரிலேட்டடாக கோல் ரிலேட்டடாக ஏதோ ஒரு விஷயம் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்திருக்க வாய்ப்புகள் இருக்கும். அதில் எங்கேயோ போய் மாட்டியிருக்க சான்சஸ் இருக்கும். ஸோ யாரோ ஒரு கைண்ட் ஆஃப் பிளாக்மெயில் அவங்களுக்கு பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம் சைலண்ட்டாக. அதான் அந்த பர்சனோட லைஃப்பில் இருக்கிறவங்களும் சரி இல்லை புது பர்சனாகவும் சரி, பட் சம் கைண்ட் ஆஃப் பிளாக்மெயில்ஸ் அப்படின்றது இருக்குது. நீ இப்போ உங்கள் கூட இருந்து விலகி வரலை அப்படின்னா நான் இந்த மாதிரி உனக்கு ப்ராப்ளமில் மாட்டி விட்டுருவேன், ஸோ உன் பேரை வெளியே சொல்லிடுவேன். சம் கைண்ட் ஆஃப் பிளாக்மெயில்ஸ் அப்படின்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த பர்சன் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு பிளானிங்கோட போயிருக்கதா வாய்ப்புகள் இருக்கும். நான் நிறையா சாதிக்கணும், நிறையா விஷயங்கள் செய்யணும். அதை சொன்ன ஆள் தப்பு, அவங்க கனெக்ட் பண்ண பீப்புள் தப்பு, நம்பின பர்சன்ஸ் தப்பு. அவங்க கம்ப்ளீட்டாக இவங்களோட எல்லா பிளானையும் எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு அகெயின்ஸ்டாகவே செய்யறதுக்கான வேலைகள், அதாவது இவங்களை செய்ய விட்டு அதிலிருந்து அவங்க அந்த பெனிஃபிட்டை எடுத்துக்கிறது, கடைசியில் இவங்களை கழட்டி விட்டுறது. ஸோ உங்கள் விஷயத்தில் நிதானமான ஒரு முடிவு இருந்துச்சா அப்படின்னா ஒன்று பிளாக்மெயில்ஸ் மூலயமாக இந்த பாண்டிங்க்கு பிரச்சனைகள் வந்திருக்கும். இல்லைன்னா வேகத்தோட முடிவு. இப்போ அங்கே ஒரு ப்ரெஷர் வருதுன்னா அதோட வேகத்தில் இங்கே எடுத்த முடிவுகள் இந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே திருப்பி போட்டுருச்சு. ஆனால் உங்களுக்கு நிறைய டைம் இந்த பர்சன்கிட்ட நீங்கள் உண்மையை சொல்லு ஏன் இப்படின்னு பல டைம் நீங்கள் கேட்டிருந்தாலும் உண்மைகள் சொல்லாததுக்கு ரீசன் இவங்களவே வாட்ச் பண்ணிட்டு இருந்ததுக்கான சான்சஸ் இருக்கும். ஏன்னா இவங்கள ஒரு ட்ராப்பில் வச்சுருந்த பர்சன் வெரி மெனிப்புலேட்டிவ்ங்க. ரொம்ப மெனிப்புலேட் பண்ணுவாங்க. ரொம்ப ஒரு சின்ன விஷயம்னாலும் அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் இன்ன வரைக்குமே அந்த ரகசியத்தை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு, அந்த மறைச்ச உண்மைகள் இதுதான்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா அவங்க ஒரு விஷயம் பிலீவ் பண்ணுறாங்க, உங்களுடைய அந்த ட்ரஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பிரேக் பண்ணிவிட்டு அது ஒரு கிளாஸ் மாதிரி தான், இனி அது ஒட்ட வைக்க முடியாதுன்ற ஒரு தாட்டில் இருக்காங்க. ஸோ இவங்களோட இவங்க ஒரு சில டைம் கொஞ்சம் பேராசை இருக்கும். அந்த பேராசை அப்படிங்கிற ஒரு விஷயம் தவறான ஒரு உறவுகளோட போய் மாட்டிக்கிச்சு. நல்ல உறவுகளுக்கு ஒரு பேட் இமேஜ், என்ன மணின்ட்டே இருக்காங்க, பணம்னே பேசுகிறாங்க அப்படின்றபடி இவங்களை சுற்றி இருக்கிற குட் சோல்ஸ்க்கு இவங்க ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. நிறைய விஷயங்கள்ங்க அவங்க ஃபோர்ஸால் அவங்க சைடில் அழுத்தங்களால் நிறைய எடுத்தாங்க. பட் ஸ்டில் உங்ககிட்ட அதை சொல்லியிருந்தா இவ்வளோ ப்ராப்ளம்ஸே அப்போவே வந்திருக்காது. பட் ஆனால் தன்னோட சுயநலத்துக்காக மறைச்சிருக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தன்னோட கோல் லைஃப் அப்படின்றதும் ஒன்று வச்சுருந்தாங்கல்ல. ஸோ பார்ப்போம். ஆனால் இவங்களோட அந்த நிதானம் இல்லாமல் போனது மட்டும்தான் முக்கியமான ஒரு ரீசன், அந்த பேராசைகளும் கூட. ஓகேவா? அண்ட் இவங்க கொஞ்சம் ஜட்ஜ்மெண்ட்லாம் பண்ணுற கேரக்டருங்க. இவங்க நார்மலே நிறைய இவங்க சைட்லேயே இவங்க அதிகமாக போட்டி போடுவாங்க, போட்டி பொறாமைகள்னு இருக்கும். ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் மூலிமா தான் இவங்க நல்ல உறவுகளை கெடுத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பேராசைகள், அந்த கொடுத்த அந்த ஃபேக்கான ஹோப்புங்கள்லாம் இருக்குல்ல, நான் உனக்கு இதெல்லாம் வேண்டாம், இந்த ரிலேஷன்ஷிப்லாம் வேண்டாம், வெளிவா, நான் உனக்கு நல்ல லைஃப்பை காட்டுறேன். ஸோ அது எல்லாமே உங்ககிட்ட மறைச்சதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் அதே மாதிரி இந்த பர்சனுக்கு ஒரு ஒரு யாரோ ஒருத்தவங்கள ரோல் மாடலாக வச்சுருக்காங்க, அவங்கள மாதிரி இருக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஒரு
மேல் பர்சனாக இருக்க சான்சஸ் இருக்கும். எல்டர் பர்சன், மெச்சூர்டு பர்சன், அண்ட் அவங்கள ஒரு ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்க. இன்ன வரைக்கும் அந்த ரோல் மாடல் இருக்குது அவங்களுக்கு. ஏன் இவ்வளோ நாட்களாக நீங்கள் அவ்வளோ தூரம் அப்ரோச் பண்ணியுமே மனசு இறங்காமல் இருக்கிறதுக்கு ரீசன் வந்து, இப்போது இழந்த பேரை எடுத்து ஆகணும், இழந்த மரியாதையை நான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் தான் அங்கே. ஏன் நீங்கள் உங்கள் 2 பேரோட கான்வர்சேஷன் ஆரம்பம் மாதிரி ஸ்வீட்டாலாம் இருந்திருக்காது. ஒரு கட்டத்தில் சண்டை மட்டும்தான் இருந்திருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஒரு க்ரீன் சிக்னல் கிடச்சிருச்சுன்னு ஒரு சில பேர் நம்ப வச்சுருக்காங்க. ஆனால் அது உண்மைதான். பட் ஆனால் அது ஒரு வார்னிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அதாவது எல்லாத்தையும் கொடுத்து கடைசியில் வந்து எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது கவனிக்கல அவங்க. பார்ப்போம் ஏஞ்சல்ஸோட மெசேஜ். சரி, உங்கள் விஷயத்திலே ஒரு விதமான காம்படிஷனாக பார்க்குறாங்க, ஒரு ஈகோ பார்க்குறாங்கன்னு சம்டைம்ஸ் உங்களுக்கே தோணும். எஸ், முன்னாடி இருந்துச்சுங்க. முன்னாடி அவ்வளோலாம் பார்த்துருப்பாங்க. உங்கள் வார்த்தைகள் பேசுகிறதுலே அப்படியே சுருக்குன்னு தான் இருக்கும். அது கேட்டாவே அழுக வர அளவுக்கு தான் வந்துட்டு இருக்கும். ஆனால் இப்போ அந்த ஈகோ அவ்வளோக்கும் இல்லை. சரி, அந்த பர்சனுக்கு இப்போ உங்களுக்கு வர்ற மெசேஜஸ், உங்களுக்கு ஏதாவது ஒரு சில பேருக்கு ஏதாவது ஒரு மெசேஜஸ், ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டி வருது அப்படின்னா அதே தான் அங்கேயுமே அந்த பர்சனுக்குமே வருதுங்க. ஓகேவா? சரி, உங்களுக்கு மெசேஜஸே பாருங்களேன். உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த ஏஞ்சல்ஸ் கொடுக்குறாங்களோ அதே தான் அங்கேயே கொடுக்குறாங்க. ஸோ உங்கள் விஷயத்தில் போய் உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு பல டைம் வந்து சொல்லியிருக்கலாம், பல டைம் அவங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கலாம். பட் ஆனால் அவங்க அதை ட்ரை பண்ணலை. ஒரு சில பேர் விஷயத்தில் 3வது மனுஷங்க மூலயமா சொல்லவும் ட்ரை பண்ணி அது ஃபெயிலியரும் பார்த்துருப்பாங்க. ஆனால் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் மாறிடுச்சுங்க. நீங்கள் இப்படியே உட்காந்துட்டே இருக்காதீங்க. ஸோ அடுத்து என்ன செய்யலாம், என்ன பண்ணலாங்கிற பிளானிங்கை பாருங்கள். ஸோ உங்கள் கோல்ஸ், ட்ரீம்ஸை வந்து விடாதீங்க. ஏன் அப்படின்னா இந்த டைம் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 to 4 monthsக்குள்ளரே கூட ஒரு சில பேருக்கு உங்கள் கோல் சம்மந்தமான ஏதோ ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? அது சின்னதாக இருந்தால் கூட கிடைக்குங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு இந்த டைம் பீரியடில் உங்களை விட வயசு கம்மியாக இருக்கிறவங்களோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ஒரு பாண்டிங்கிறது கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ யூ டோன்ட் ஜட்ஜ். நீங்கள் ஜட்ஜ் பண்ண மாட்டீங்க இந்த டைம். அவங்களோட வயசில் வந்து சின்னவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய மிகப்பெரிய சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அவங்க கொடுக்குற கான்ஃபிடென்ட் வேறு லெவலில் இருக்கும். அப்படியே உங்களுக்கு ஏஞ்சல்ஸ், ஸ்பிரிட் கைட்ஸே வந்து நேரடியாக பேசுகிற மாதிரியே வந்து இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் உங்கள் லைஃப்பில் வந்து இப்போவும் சரி, வரக்கூடிய டேஸ்லையும் சரி, ஒரு சில பேர் வருவாங்க. அதாவது நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா வேணுக்குன்னு அதை நக்கல் அடித்து விட்டு போகிறது, அதை கிண்டல் பண்ணுறது, அது வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு மட்டம் தட்டுறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் வந்து அவங்க பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் இக்னோர் பண்ணுங்கள். ஸோ சம் கிரிட்டிசிசமாக அவாய்ட் பண்ணுங்கள். ஓகே, ஐ திங்க் வந்து பைல் நம்பர் 2க்கு நிறைய விஷயம் பின்னாடி மாறிட்டுருக்கு, உங்களுக்கு தெரியவே இல்லை. பட் உங்களுக்கு சொல்கிற விஷயம் உங்களுடைய கோல்ஸை அகெயின் வந்து கொண்டு வாங்க. அதாவது ஸ்டிக்கி நோட்ஸ் மாதிரி வச்சுருக்கீங்களா, இல்லை ஒரு பேப்பர்னா கூட அதில் என்னென்ன கோல் இருக்குது, என்ன ஆக்சுவலி உங்களுக்கு சாதிக்கணும், என்ன ஒரு விஷயம் செய்யணுங்கிறத எழுதுங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா இப்போ நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மைண்டில் எதுவும் வராது. ஏன்னா உங்கள் மைண்ட் ஃபுல்லாக இந்த பர்சன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் ஆராய்ச்சிகளாக போகுது. பட் ஆனால் இந்த ஸ்டிக்கி நோட்ஸில் எழுதி வைங்க, இல்லை நோட்டு, டைரி, டெய்லி பார்க்குற எங்கே அதிகமாக வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற இடங்களில் மாட்டி வைங்க. ஸோ தட் அது உங்களுக்கு ரிமைண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ that's all for pile number 2. Thank you. pile number 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் இன்னுமே இந்த பாண்டிங்க்கு ஒரு கொஞ்சம் உயிர் இருக்க மாதிரி தான் இருக்குது. அதாவது அந்த பழைய அளவுக்கு பேஷன்லாம் கிடையாதுங்க. பழைய அளவுக்கு ட்ரஸ்ட்டு, இந்த பேஷன் அதெல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு க்யூரியாசிட்டி வேணால் இருக்குது.
ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி. ஏன்னா அவங்க 2 பேரும் அட்டாச்மெண்ட் வந்துட்டு இது ஒரு சாதாரணது கிடையாது. மேபி உங்கள் லைஃப்பில் நீங்கள் நிறையா பீப்புளை பார்த்துருப்பீங்க, அவங்களும் நிறையா பீப்புளை பார்த்துருப்பாங்க. பட் ஆனால் உங்கள் 2 பேருக்கும் அப்படின்னு வர்றப்போ ஏதோ ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம், ஒரு ஐடென்டிட்டி, ஒரு தனித்துவமாக காட்டுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்திருக்கும். அதாவது உங்களுக்குள்ளே நடந்த அந்த சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைம், இந்த டைம் பீரியடில் இந்த மாற்றங்கள் வந்தது அண்ட் ஒரு கார்மிக் திங்ஸ்னால. ஸோ பட் ஆனால் இது ஃப்யூச்சரில் அகெயின் இந்த இந்த சாப்டர் மறுபடியும் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இட்ஸ் நாட் கம்ப்ளீட் எண்ட் அப்படின்றது வந்து பைல் நம்பர் 3க்கு கிடையாது. ஆனால் அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ண உண்மைகளை, அவங்க மறைச்ச உண்மைகளை, பண்ண தப்புக்களை வந்துட்டு உங்களுக்கு தெரிய விடக்கூடாதுங்கிறதுக்காக உங்களை வந்து ஒரு ஹாப்பியான ஃபேஸில் வச்சுருக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நீ பண்ணதை அவங்கக்கிட்ட சொல்லிவிடு, இல்லைனா நான் சொல்லிவிடுவேன் அப்படின்னு ஏதோ ஒரு மறைமுக பிளாக்மெயில் இருக்க மாதிரியும் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு நல்ல பர்சன் இல்லை யாரோ ஒருத்தவங்க வந்து இவங்களை பிளாக்மெயிலே பண்ணாலுமே உங்கள் விஷயத்தில் உண்மையை சொல்லுங்கிற ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் நாளைக்கு உண்மையே கண்டுபிடிச்சிங்கனாலுமே உங்ககிட்ட அப்படியே ஹாப்பியாக இருக்க மாதிரி, ஜாலியாக இருக்க மாதிரி, உங்களோட அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸை ஞாபகப்படுத்துகிற மாதிரி சம் ட்ராமாஸ் கண்டிப்பாக வந்து அவங்க பண்ணுவாங்க. ஓகேவா? ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டைம் பீரியட் உங்களுடைய இந்த கேப், இந்த பிரிவினைகள் அது எல்லாமே வந்துட்டு தேவையான ஒரு விஷயந்தான். ஏன்னா ஒரு 2 பேரோட வளர்ச்சியுமே லைஃப்பில் இதனால் பாதிக்கப்படுது. ஓகேங்களா? ஸோ ஒருத்தர் வளரலைன்னா இன்னொருத்தரும் அப்படியே தான் இருக்கீங்க. ஓகே, ஸோ பேஷனை நோக்கி போக ஆரம்பிங்க. இதுக்கே ஒரு 100%க்கு 200% வரைக்கும் இடம் கொடுக்கறது, இமோஷன்ஸ் கொடுக்கறது. ஸோ அது ஒர்த்து இல்லை. ஆனால் இந்த பர்சன் தான் எனக்கு எல்லாமே, இவங்க தான் எனக்கு வந்து என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க, எனக்கு இவங்களை விட்டால் வேறு ஆளே கிடையாது அப்படின்னு நீங்கள் பிலீவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்களை நம்ப வச்சுருப்பாங்க. இந்த எண்ணங்கள் ஜென்ரலி உங்களுக்குள்ளே வரத்துக்கு ரீசனே உங்களை அந்த மாதிரி நம்ப வச்சுருப்பாங்க. நான் இல்லைன்னா உன்னை யாரும் பார்த்துக்க மாட்டாங்க, உன்னை என் அளவுலலாம் வந்து கவனிக்க ஆள் இல்லைன்னு சம்வேர் வந்து நீங்கள் லோவாக இருந்தப்போ அதை சொல்லியிருக்கலாம். ஸோ அந்த ஒரு தாட், அந்த எண்ணங்கள் இப்போ உங்கள் மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா டெஃபினெட்லி இது நீங்கள் மாற்றி ஆகணும். ஸோ அவங்க இல்லைன்னா உங்கள் லைஃப் முடிஞ்சிருச்சுங்கிற பேச்சே கிடையாது. ஓகேவா? ஸோ உங்கள் லைஃப் அப்படியே தலைகீழாக மாறிடும். நோ. ஸோ உங்களுக்கு ஸ்டில் ஹாவ் அ சான்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளாரே உங்களுக்கு ஏதோ ஒரு ஐடியா வருங்க. ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு ஐடியா வரும், இல்லைனா சேவிங்ஸ் சம்மந்தமான ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். அந்த ஐடியாஸ்க்கான ஏதோ ஒரு சோர்ஸ் அப்படின்றது இருக்கும். ஆனால் அதே மாதிரி நீங்கள் ஒரு லாங் பிளேசஸ்க்கு போயிட்டு வர வாய்ப்பு இருக்குது. பெரிய ட்ராவலிங் நிறையா இருக்கும். கடல் சார்ந்த இடங்கள், கடல் சார்ந்த கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க. முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் உங்கள் ஜஸ்டிஸ்க்காக மட்டுமே வந்து இந்த ட்ராவல் இருக்க வாய்ப்பு இருக்கும். எனக்கான பதிலை கொடுங்கிறது தான் மோஸ்ட்லி இருக்கும். அந்த பர்சனை என்கிட்ட கொண்டாந்து கொடு, அவங்க வேணுங்கிறதெல்லாம் ஒரு சில பேர் பண்ணவே மாட்டேங்க. என் வாழ்க்கையை சரி பண்ணி கொடுன்னு தான் இருக்கும். ஸோ பார்ப்போம் வேறு என்ன மெசேஜஸ் வருது. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவங்க நிறைய உண்மைகள் மறைச்சிருப்பாங்கங்க. ஆனால் அது எல்லாமே வருமா அப்படின்னா கிடையாது. ஒரு சில விஷயங்கள் வெளியே வரத்துக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அதுவுமே வந்து அவங்க வந்து இந்த டைமில் கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அப்போது ஒரு சில ப்ரூஃபை அவங்களே விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்களே வந்து அந்த ஒரு ஒரு கவனம் இல்லாமல் எல்லா ஆதாரத்தையும் உங்களுக்கு தெரிகிற மாதிரியே வந்து விட்டுட்டு போக வாய்ப்பு இருக்கும். இல்லை வேறு பர்சனுக்கு அது தெரிய வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஆனால் ஒரு சில பேருக்கு உங்கள் மனசே வந்து ஆல்ரெடி ஆன்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஏஞ்சல்ஸ் அண்ட் டிவைன் கனெக்டில் தான் இருக்காங்க உங்களோட. ஸோ நீங்கள் உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது கிடையாது இப்போது. ஐ மீன் எல்லோரும், ஒரு சில பேருக்கு நான் சொல்கிறேன், ரெஸ்ட் பீப்புள் கன்ஃபியூஷனில் தான் இருக்கீங்க. பட் ஒரு சில பேருக்கு அந்த கன்ஃபியூஷன் இல்லாததுக்கு காரணம் உங்களுக்கு அப்பப்போ டிவைன் வந்து ஆன்சர்ஸ் கொடுத்துட்டு வராங்க. ஸோ அதனால் எனக்கு தெரியுங்க, இதுதான் நடக்குது, எனக்கு ஆல்மோஸ்ட் தெரியும், பட் எனக்கு ஒன்று தான் ஃபைனல் கன்ஃபர்மேஷன் இதுதான் அப்படிங்கிறது ஒரு 100% நான் டவுட்டில் தான் இருக்கேன். பட் எனக்கு ஒரு எஸ் அப்படின்ற ஒரு ஆன்சர் அவங்க சைடில் இருந்தே வந்துருச்சு அப்படின்னா நான் இதிலிருந்து விலகிற ரெடி, இதிலிருந்து டிஸ்டன்ஸ் வைக்க ரெடி.
ஸோ அவ்வளோ ஒரு 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 விரக்தியில, ஒரு கான்ஃபிடென்ட்டுன்னு சொல்லலாம். அதிலயும் கூட வந்து இருக்கீங்க. ஸோ பார்ப்போம். ஏஞ்சல்ஸோட ஆன்சர்ஸ் என்ன? ஸோ ஏஞ்சல்ஸோட விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ரொம்ப லாயலாக இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப லாயலாக இருக்கீங்க. அண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள், அது உண்மையாக இருக்கட்டும், ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், எல்லாமே ஸ்லோவாக தாங்க வரும். ஆனால் ஸ்லோவாக எவ்வளோக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ நினச்சி நிற்கும். ஏன்னா உங்களுக்கு டிவைனோட பிளெஸ்ஸிங்ஸ், டிவைனோட கால் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் அதே மாதிரி கொஞ்சம் நடிக்க பழகுங்க. ரொம்ப ஹானஸ்ட்டு. பயல் நம்பர் 3 வந்துட்டு ஒரு உண்மைன்னா அது அப்படியே இதுதான் விஷயம், என் மனசில் இதுதான் இருக்குது, அப்படி அப்படியே சொல்லிடுவீங்க. பட் ஆனால் கொஞ்சமாவது நடிக்க ட்ரை பண்ணுங்க. அது இனியும் வந்து உங்களுக்கு தேவை. ஸோ இந்த பர்சன் வந்து திரும்ப மறுபடியும் உங்ககிட்ட அவங்களே உண்மையை ஒத்துக்கணும் அப்படின்னா ஒரு சில இடங்களில் நடிக்க பழகுங்க. ஓகேவா? ஸோ ஏஞ்சல்ஸ் ரொம்ப கிளியரான மெசேஜஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 3. தேங்க்யூ.